ஸ்குவாட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சாமி? 3 70 இதே மாதிரி என்றைக்குமே என் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். மெயின்டைன் அதுக்கு நான் சாப்பிட்றதே இல்லையோ என் செல்ல குட்டிக்கு என்றைக்குமே சாப்பாடு போட்டே தான் இருப்பேன். எனக்கு அவன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என் லைஃப்லயே. அதனால நான் சாப்பிட்றேன்னா கூட இல்லையோ இவனுக்காக நான் சாப்பாடு போட்டுருவேன். நான் தண்ணி குடிக்கிறேன்னா இல்லையோ இவனுக்கா பெட்ரோல் வாங்கி ஊற்றிடுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மைலேஜ் வைஸ் சரி, டாப் அண்ட் வைஸ், பவர் வைஸ் எல்லாமே காரு மாதிரி தரான். ஹலோ டிடிஎஃப் ஸ்குவாட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சாமி? அவ்வளோதான், ஸ்லோ பண்ணிக்கலான்னு. ஹலோ ஃபேமு, இப்போ நம்ம உக்கடா வந்துட்டோம். உக்கடா வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிளிங்க்லேயே 30 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பிளிங்கில் 30 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகேவா? கோப்ரோவில் சார்ஜ் இல்லை ஃபேமு, அதனால ஒருத்தனா கேமரா இது பண்ணிட்டேன். இப்போ 31 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நான் எவ்வளோ ட்ரை ஆகுதோ அதுக்கு மேலே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா ஃபேமு? இருங்க ஃபேம், ஒரு நிமிஷம் பெட்ரோல் டேங்க்கில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃபேம், முடிய போகுது. கண்டிப்பாக முடிஞ்சிடும் பாருங்கன்னு. ஒரு 55 அந்த மாதிரிலாம் முடிஞ்சிடும். பார்க்கலாம் எவ்வளோ ஓடுதுன்னு. மெயினாக ஃபேம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி ஓட்டுறதா மெயினாக அவாய்ட் பண்ணிக்கங்க. அதிகமாக வந்து இது பண்ணாதீங்க. ஒரு சில டைம் இல்லைனா மட்டும்தான் இது. அதாவது பர்மனெண்ட்டாக அதே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பைக்குக்கு தான் ப்ராப்ளம் வரும், உங்கள் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் வரும், உங்கள் ஃபியூல் பம்புக்கு ப்ராப்ளம் வரும், ஒரு மாத செலவில் கொண்டு போய் விட்டுருங்களே. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஃபேமு, R15 நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மைலேஜ் வைஸு சரி, டாப் அண்ட் வைஸ், பவர் வைஸ் எல்லாமே காரு மாதிரி தரான். மற்ற இது நான் இதே மாதிரி என்றைக்குமே என் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். மெயின்டைன் அதுக்கு நான் சாப்பிட்றதே இல்லையோ என் செல்ல குட்டிக்கு என்றைக்குமே சாப்பாடு போட்டே தான் இருப்பேன். எனக்கு அவன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என் லைஃப்லயே. அதனால நான் சாப்பிட்றேன்னா கூட இல்லையோ இவனுக்காக நான் சாப்பாடு போட்டுருவேன். நான் தண்ணி குடிக்கிறேன்னா இல்லையோ இவனுக்கா பெட்ரோல் வாங்கி ஊற்றிடுவேன். அந்த மாதிரி தான் ஃபேமு. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஆரம்பமே பார்க்குறீங்களோ அந்த எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி தரமாக பார்க்குறீங்களோ அவன் தரமாக இருப்பான்.